சடனாக வரும். புரியுங்களா? அந்த ஒரு அப்போப்ளெக்ஸி, மேனியா, ஃபீவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெத்தாலஜி ரொம்ப இருக்காது. புரியுங்களா? உள்ளுக்குள்ள கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பெத்தாலஜி ரொம்ப இருக்காது. வெறும் பேனிக், ஃபியர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அதாவது ஜஸ்ட் மைண்ட் லெவலில் வரக்கூடிய ஒரு சடன் அஃபெக்ஷன். புரியுங்களா? ஸோ ஆனால் அது வந்து என்னமோ உயிர் பழிச்சு வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் பயந்துடுவீங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சு தெரியல என்னாச்சு தெரியல. அது பேசவும் தெரியாது, பேச முடியாத கண்டிஷன் போயிட்டாங்க. பேஷண்ட்டு பேனிக் ஆகிட்டாங்க. அதாவது தண்ணி கொண்டா, மூஞ்சில் தண்ணி அடி, இது விசிறி போடு, காற்று அடி, காற்று போடுங்க, ஃபேனில் கொண்டு போடுங்க, காலை தேய்க்கிறது, இப்போ நெஞ்சில் வச்சு கை வச்சு தேய்க்கிறது, அழுத்துறது, என்னென்னோ எல்லாம் பண்ணி பார்த்து அவங்க மூச்சு வந்து கண்ணை முடிச்சு பார்த்தா தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும். புரியுங்களா? ஸோ இந்த அளவில் இது ஃபிசிக்கல் லெவலில் என்ன கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் மைண்ட் லெவலில் டக்குன்னு ஒரு ஃபியர், பேனிக் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா? For example, someone has delusion alone in the wilderness. சமோனி அப்படிங்கிற மருந்து அவங்களுடைய டிலூஷன் எப்படி இருக்கும்? உலகத்துல யாருமே இல்லை, பயங்கரமா இருக்கு, இந்த உலகமே பயங்கரமா இருக்கு, எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, என்ன இந்த உலகத்துல வாழறதே பயங்கரமா இருக்கு. லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிறது எல்லாம் மனுஷங்களோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரு இந்த உலகத்துல தனியா இருக்காங்க? பட் இவங்களுடைய பார்வைக்கு அது தெரியாது, அப்படி வந்து புரிஞ்சிக்க தெரியாது. ஏன்னா ஒரு இன்ஃபான்ஸ் ஸ்டேட்ல இருந்து இவங்க உலகத்தை பார்க்குறாங்க. யார் சொந்தக்காரங்க, யார் நண்பர்கள், யார் உறவினர்கள், நாம் வந்து என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், இவ்வளோ பேர் மத்தியில் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம், அப்படிலாம் புரிஞ்சிக்க தெரியாது. ஒரு குழந்தை புதுசாக யாராவது தூக்குனாங்கன்னா வருமா? வராது. ஏன்? ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட். யாரையுமே நம்பாது, யாரையுமே நம்ப முடியாது. தான் கூட யார் ரொம்ப நாளாக கூட தூக்கி வச்சு நம்மளை வந்து கொஞ்சிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்களோட மட்டும் தான் குழந்தை இருக்கும். ஸோ அந்த அளவு தான் அதனுடைய எல்லை இருக்கும். ஸோ அந்த அளவு தான் அதனுடைய புரிதல் இருக்கும். ஸோ அந்த அளவில் அவங்களுடைய பயம், லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். தி ரியாக்ஷன் சீன் இன் தி ஃபாலோயிங் சிம்டம்ஸ்: டிசையர் ஃபார் லைட் அண்ட் கம்பெனி. சபனியத்துக்கு இருட்டில் இருக்க முடியாது. டிசையர் ஃபார் லைட், வெளிச்சம் எப்பவுமே இருக்கும். புரியுங்களா? கம்பெனி, கூட யாராவது இருக்கணும். ஸோ ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், ஃபியர் ஆஃப் டார்க்னஸ், இது அவங்களுக்கு. அண்ட் சில்ட்ரன் வேக்கப் ஸ்கிரீமிங். சரிங்களா? அது தூக்கத்தில் கூட அந்த மாதிரி பயப்படுற மாதிரி கனவுல வந்து அழ ஆரம்பிக்கும், அழுதுகிட்டே எழுந்திரிக்கும். ரெக்கக்னைஸ் நோ ஒன் அண்டு கிளிங் தோஸ் நியர் டு தம். யாரையும் எங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க தெரியாது, யாரையும் பழகணமா இருக்காது. புரியுங்களா? யார் பக்கத்தில் இருக்காங்களும் ஒரு பயம்னு ஒன்று வந்துச்சு, யாராக இருந்தாலும் பிடிச்சிப்பாங்க. வேற வழி இல்லை, அங்கே நியர்பை ஒன்று யாராக இருந்தாலும் பிடிச்சிட்டு அது வந்து அந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும். புரியுங்களா? ஸோ டெப்த்து, பேஸ் அண்டு பர்செப்ஷன். எந்த அளவுக்கு டெப்தா இவங்களுடைய சுச்சுவேஷன் அஃபெக்ட் பண்ணும், புரியுங்களா? எந்த லெவல்லேருந்து அதை டீல் பண்ணுவாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சடன் கிரேட் டேஞ்சர். சடன் அண்டு கிரேட் டேஞ்சர். புரியுங்களா? ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, கடனை எப்படி கட்டணும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கடன்காரன் வந்து கேட்குறாங்க, தர்ம சங்கடமாகுது. அப்புறம் திரும்ப வந்து கேட்குறாங்க, அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ஆகும். அதை பற்றி ஃபீல் பண்ணும்போது உள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப காலம் கழிச்சு இதுவாக நடக்கும். பட் இவங்களுடைய இது அப்படி இல்லை. இவங்களுடைய இது அப்படி இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு பூனை வந்து கிச்சனில் போய் ஒரு தாம்பாளத்தை வந்து தட்டை வந்து கீழே தள்ளி விட்டுரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே அலறி அடிச்சுட்டு விழுந்துருவாங்க இவங்க. இந்த மாதிரி சடன்னஸ் இருக்கும் உங்கள்கிட்ட, சடன்னஸ் இருக்கும். கிரேட் டேஞ்சர். எல்லாமே பயங்கரமாக அச்சுறுத்தக்கூடியதான் இவங்களுக்கு. மனிதர்களாக இருந்தாலும் சரி, சவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் சரி, சண்டை போடுற இடத்துக்கு கிட்டே போக மாட்டாங்க, தூரமாக அனுப்பிப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து பூந்துப்பாங்க, கதை சாத்திப்பாங்க. புரியுங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபியர் அண்ட் பேனிக் இவங்கள்ட்ட. அக்யூட் இன்டென்ஸ் த்ரெட். த்ரெட் இஸ் டூ பிக்.
வயலண்ட் அண்ட் சடன். புரியுங்களா? என்ன வயலண்ட் அண்ட் சடன்? ஒன்றும் இல்லை, இந்த பட்டாசு வெடிக்கிறாங்க, என்ன ஒரு ஆட்டம் பாம் வச்சு வெடிச்சாங்க, டம்முன்னு பயங்கர ஒரு சவுண்ட் வந்துச்சு, அவ்வளோதான். அந்த பயம் போகிறதுக்கு இவருக்கு மணிக்கணக்கில் ஆகும். ஸோ இந்த மாதிரி டூ ஆர் டை. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமே என்ன அப்படின்னா, செத்துருவோமா, வாழ முடியுமா, டூ ஆர் டை. புரியுதா? ஸோ அந்த அளவில் செத்து போயிடுவோங்கிற பயம் நிறையா இருக்கும். கிரிட்டிக்கல். இவங்களால எதையும் கையாள முடியாது, யாராவது துணைக்கு வேணும். ஒரு குழந்தை இன்ஃபேண்ட் புரியுதா? அந்த குழந்தை குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனையை குழந்தை தானே சரி பண்ணிக்க முடியுமா? வேற யாரும் ஹெல்ப் பண்ணி தான் சரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளிங்கி நேச்சர் இவங்கள்ட்ட இருக்கும். யாரையாவது சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஸ் சடன்லி, லாஸ்ட் ஷார்ட் டைம், என் சடன்லி, எய்தர் இன் டெத் ஆர் ரெக்கவரி. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, புரியுங்களா? ஸோ அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை பொறுத்து அவங்க எவ்வளோ நேரத்தில் கண்ணு முழிச்சு பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், புரியுங்களா? சம்டைம்ஸ் அந்த டெத் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு சில எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வரும்போது டெத்து கண்டிஷன் இவங்க போயிடுவாங்க. புரியல? அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வீக் ஹார்ட்டடாக இருப்பாங்க, ரொம்ப வீக் ஹார்ட்டடாக இருப்பாங்க. அந்த குழந்தைன்னா அதை விட ரொம்ப மைல்டாக சாஃப்டாக ஜென்டலாக இருக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. புரியுங்களா? சத்தமாக பேசினா போதும் நடுங்கி போய் ஓரமாக உட்காந்துருவாங்க, சவுண்ட் விட்டா போதும். ஹார்ஷாக பேசக்கூடாது இவங்களுக்கு, ஹார்ஷாக பேசக்கூடாது இவங்களுக்கு. ஸோ ஹார்ஷாக பேசினாலும் நடுங்கி போய் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இவங்க இருக்கிறது அப்படின்னா ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த சடன் எஸ்கேப் அப்படிங்கிற நிலைக்கு ஓடிடுறது. இதுக்கு மேலே இதை விட இதே என்னால் பொறுத்துக்க முடியாது, பார்க்க முடியாது, சகிக்க முடியாது, என்னால் தைரியம், அந்த அளவுக்கு தைரியமே கிடையாது அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் தான் அந்த பேனிக் ஸ்டேட்டுக்கு போகும். ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோர்ட் ஆனால் எப்படி இருக்கும்? ஒரு பாம்பு, நான் சொன்னேன் இல்லையா, சும்மா சாதாரண வெடி இருக்கு இல்லையா, வெடி இருக்கு இல்லையா, அந்த வெடி சத்தத்துக்கே, ஒரு கடுமையான வெடி சத்தத்துக்கே இவங்க பயங்கரமா பயந்துப்பாங்க. சரி, அடுத்தது ஆட்டிடியூட் அப்படி இருக்கும், உங்களுடைய இயல்பு தன்மை எப்படி இருக்கும்? சைல்டு லைக், இன்ஸ்டிங்டிவ், வயலண்ட். குழந்தைத்தனமா இருப்பாங்க, ஏன்னா கோவம் வச்சா பட்டான்னு அடிச்சிருவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வயலண்ட் பிஹேவியரும் இவங்கள்ட்ட இருக்கும். அதாவது இவங்களுக்கு வெளியில எதை பார்த்து பயப்படுறாங்க, எந்த மாதிரி நடக்கிறத பார்த்து பயப்படுறாங்களோ, அடுத்தவங்களை எந்த மாதிரி நடக்கிறத பார்த்து இவங்க சஃபர் ஆகுறாங்களோ, சேம் ஆக்டிவிட்டி இவங்கள்ட்ட இருக்கும். இது சப்ஜெக்டிவ் அண்டு ஆக்டிவ். அவங்க எப்படி சென்ஸ் பண்றாங்களோ அதே சென்சேஷனை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். புரியுங்களா? இது நீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க, ஒரு சத்தம் கேட்டால் ஒன்று பெருசாக இது பண்ணுறவங்க, அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த பின்னால் ஷோல்டரில் கை வைக்கிறீங்க, அவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும், திருப்பி பலார்னு அழிஞ்சிருவாங்க. ஏன்? அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, த்ரெட்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுங்களா? என்ன போய் பிடிச்சி இவங்களை போட்டு முழுங்கி இவங்களை சாவடிச்சிற மாதிரி சும்மா சத்தம் போடாமல் தோளில் போய் கை வைக்கிறத அப்படி புரிஞ்சுப்பாங்க. இதுதான் இவங்களுடைய ரியாக்ஷனுங்க. ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க.
யாராவது கூட இருந்தால் தான் இவங்களால தைரியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது. ரன் ஃபார் யுவர் லைஃப். புரியுதா? வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உண்மையிலே பாவப்பட்ட ஜென்மங்கள் இவங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம லிஸ்ட் ஆஃப் மெடிசன் இருக்கு இல்லையா, அதில் எதையாவது போட்டு இவங்களை சரி பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன மருந்து வருதோ அது போட்டு சரி பண்ணாதான் மற்றவங்க நார்மலாக வாழ முடியும் இவங்களால. ஒன்ஸ் த டேஞ்சர் ஹேஸ் பாஸ்டு யூ ஆர் சேஃப் அகைன். புரியுங்களா? அந்த பிரச்சனை வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, சண்டை கிட்ட மட்டும் எல்லாம் பிரிஞ்சு ஓடிட்டாங்க, தெருவு அமைதியாக இருக்குன்னா, அப்பா எல்லாம் போயிட்டாங்களா, போயிட்டாங்களெல்லாம் பார்த்துட்டு கேட்டு உறுதி பண்ணிட்டு அப்புறமா நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் வந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷன் வந்து சரியாயிட்டா சீக்கிரம் சரியாயிடுவாங்க. புரியுங்களா? ஓகே. இதே வேற அந்த கடை வாங்கி அசிங்கப்பட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சோ அது தீர்றதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கும். அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக இருக்கும். ஓகே, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க வந்து இன்ஃபென்சி லெவலில் இருப்பாங்க. என்ன ஸோ பெத்தாலஜி, பேனிக் அட்டாக்கு மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா அக்கோனைட், பெலோடோன் இந்த மாதிரி இதெல்லாம் அக்யூட்டுக்கு வரக்கூடிய அக்யூட் கம்ப்ளைண்ட்டுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய மருந்துகள். அடுத்து டைஃபாய்டு மேசம். இந்த டைஃபாய்டு மேசம் இங்கே பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அக்யூட்டுக்கும் சோராவுக்கும் நடுவில் இருக்க டைஃபாய்டு மேசம். புரியுங்களா? இப்போ இந்த டைஃபாய்டு மேசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சோராவை தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் டைஃபாய்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அக்யூட்டை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்து சோராவை பார்த்துட்டு டைஃபாய்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்க, சோரிக் மயசம். இந்த சோரிக் மயசம் அனைவரும் இன்னைக்கு இது மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக 11 மேட்சும் பார்த்துடலாம், தொடர்ச்சியாக பார்த்துடலாம். தி சிச்சுவேஷன் ஆஃப் சோரிக் மயசம் இஸ் டிஃபிகல்ட் ஒன். பிரச்சனை வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேர் தி பேஷன் has to struggle in order to succeed. வெற்றி கொள்வதற்காக அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. தி டிலூஷன் இன் சோரா ஹேஸ் 2 காம்போனன்ட்ஸ். இவங்களுக்கு வந்து 2 விதமான வழிமுறைகள் இருக்கு. ஒன்று, அதாவது காம்போனன்ட்ஸ், 2 விதமான ஆக்சஸ், அதாவது ஆஸ்பெக்டில் இவங்க விஷயங்களை பார்க்கறதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இருக்கும். என்ன? ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் அவுட் சைட், வெளியிலேருந்து வெளியில் உள்ள சுச்சுவேஷன் இவரை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறது, போராட வைக்கிறது. அது உறவு முறை பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், தொழில்முறை பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த பிரச்சனை இருக்கலாம், எதாவது கூட இருக்கலாங்க. ஆன்சைட்டி ஃப்ரம் டவுட் about his own ability, capability to deal with the stress. அதாவது டவுட் இருக்கும், என்னால் இதை டீல் பண்ண முடியுமா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களே எப்படி கையாள போகிறோம், ஒரு குடும்ப பிரச்சனை, நாளைக்கு 4 பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, எப்படி கையாள போகிறோம், நம்மளால முடியுமா, இல்லை 4 பேர் நம்ம கூப்பிட்டு வைக்கணுமா. ஸோ இப்படி வந்து கவலை இருக்கும், அப்படியே கவலை இருக்கும். அப்புறம் he hopeful and failure does not mean the end of the world. அந்த ஹோப்போட இருக்கிறது, நம்பிக்கையோட விஷயங்களை டீல் பண்ணுறது. புரியுதா? ஃபெயிலியரும் இருக்கலாம். ஃபெயிலியர் டஸ் நாட் மீன், அதாவது பிரச்சனை முடியலாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, அது எனக்கு கவலை இல்லை. விஷயத்த நம்பிக்கையோட டீல் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயங்கள், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஹோப்ஃபுல் டீலிங் த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். இது இவங்கள்ட்ட இருக்கும், ஹோப் இருக்கும். வேற அக்யூட் என்னாச்சு, மயக்கம் போட்டு விழுந்துச்சு, என்ன எஸ்கேப் ஆயிடுச்சு, என்ன லைஃப் த்ரெட்டனிங், என்ன அதெல்லாம் என்னால் எதிர்கொள்ளவே முடியாது, எதையும் பார்க்க முடியாது, பேச முடியாது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். புரியுங்களா? அது குழந்தைத்தனமானது. இது வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்கும், நம்பிக்கையோட விஷயங்களை டீல் பண்ணும். என்ன வெற்றி பெறணுமோ இல்லையோ, ஆனால் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்குங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர், கிங் ஆஃப் ஆன்டிசோரிக் ரெமடிஸ். ஒன் ஃபைன்ஸ் a following rubrics. சல்ஃபர் அப்படிங்கிறது கிங் ஆஃப் ஆன்டிசோரிக் ரெமடிஸ் ஆனிமன் சொல்றாரு. புரியுங்களா? அந்த அந்த ஒரு ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப எஃபர்ட்டை போட்டு விஷயங்களை டீல் பண்றது, நம்பிக்கையோட டீல் பண்றது அப்படிங்கிறது சல்ஃபர் தான் அவ்வளோ அதிகமா இருக்கும். அது இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது நேட்ரம் லைன்ல ரைட் சைடில் வரும். புரியுங்களா? அவங்க வந்து அந்த முதிர்ச்சி ஓல்டேஜில் இருப்பாங்க, நேட்ரம் லைன்ல இருப்பாங்க. புரியுங்களா? அந்த அனுபவ முதிர்ச்சி அப்படிங்கிறதும் நம்பிக்கையோட விஷயங்களை கையாளுறது அப்படிங்கிறதும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய டிலூஷன், அவங்களுடைய ஃபால்ஸ் பர்செப்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. டிலூஷன் இஸ் கெட்டிங் தின். நான் ரொம்ப இழைச்சிக்கிட்டே போறேன், ரொம்ப இழைச்சிக்கிட்டே போறேன். டிலூஷன் டிஸ்கிரேஸ்டு. எனக்கு இது சூழ்நிலைகள் சாதகமா இல்லை. ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி. நான் ஏழை ஆயிடுவனும், இழந்து விடுவனும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதாவது இது ஆக்சுவலா 2 பொலாரிட்டி இதில் இருக்கும். ஃபியர் ஆஃப் பாவர்ட்டின்னா ஐ எம் வெல்த்தின்னு அர்த்தம். டிலூஷன் டிஸ்கிரேஸ்டுன்னா நவ் ஐ எம் கிரேஸ்டு, நான் கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறது இருக்கும். டிலூஷன் இஸ் கெட்டிங் தின்னுன்னா நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்க. புரியுங்களா? அதனுடைய ஆப்போசிட் திங்கிங் தான் டிலூஷனாக வர்றது. இட் இஸ் ஃபால்ஸ் பர்செப்ஷன். தி ரியாக்ஷன் இஸ் சீன் இன் த ஃபாலோயிங். நான் அப்படி நினைக்கிறதுனால என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? டாக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். என்ன? பணம் இருக்குது, எழுந்துடணும், இழக்காம இருக்கணும், ஸோ இன்னும் சம்பாரிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத டாக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. புரியுங்களா? ஸோ அடுத்தது, இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப் ஏ கிரேட் மேன். நான் நல்லா பலமா இருக்கிறேன், நிறைய காசு இருக்கு, நான் கொடுத்து வச்சவன், என்ன அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கும்? இமேஜின்ஸ் ஹிம்செல்ஃப் ஏ கிரேட் பர்சன். அதுதான் உங்களுக்கு ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் த ரெஸ்பெக்ட். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சல்ஃபருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். தோ இக்னோரண்ட், அதாவது தான் வந்து அறியாமையில் இருந்தாலும் சரி, நான் ஒரு கிரேட் பர்சன். டெஸ்பைசஸ் லிட்ரரி மென் அண்டு எஜுகேஷன். டெஸ்பைசஸ் லிட்ரரி மென் அண்டு எஜுகேஷன். புரியுங்களா? வேற எந்த ஆற்றலோட யார் இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும், அவனு என்ன இப்போ என்ன படித்தான், இப்போ பெருசாக படிச்சு கழிச்சான், என்ன பெருசாக அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற அளவில் ஒரு ஐ ஆம் த கிரேட் பர்சன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், டிலூஷன் இருக்கும். ஃபீல்னு சொல்ல முடியாது, ஒரு கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும் அவருக்கு. We find here a struggle with the ego and money. Struggle with the ego and money. ஏன் ஈகோ இருக்கு? He is a strong person, he is a wealthy person, he is a வந்து gifted person. ஸோ இதுதான் அந்த சோரிக் மனநிலை அப்படிங்கிறது யாருக்கு எந்த வயசுல இருக்கும்? இந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ்ல எல்லாத்தையும் சாதிச்சு நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு இருக்கும். ஸோ அவன் இப்படிதான் நினைப்பான். தி ஃபீலிங் இஸ் தட் தி பர்சன் இஸ் லாசிங் சம்திங் அண்ட் ஹீ மஸ்ட் ஸ்ட்ரகிள் இன் ஆர்டர் டு கெட் இட் பேக். நான் ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறேன், இல்லை வச்சிருந்தேன், லாஸ் ஆகிருமோ, லாஸ் ஆகிட்டு இருக்கா, அதை லாஸை தடுத்து நிறுத்தணும். ஸோ அதுக்கான முயற்சி இவங்கள்ட்ட இருக்கும். தீஸ் கன்க்ளூஷன்ஸ் ஆர் corroborated by the central features of the scabies itself. அந்த பரப்பர நிற்கிறது இருக்கு இல்லையா, முத இப்போதான் உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணும்போது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அது எங்கே வரும்னா ஸ்கின்னில் தான் வரும். அதாவது அந்த அரிப்பு இச்சிங், ஸ்கேபிஸ், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இன் ஸ்கேப்ஸ்
ஸ்கேபிஸ், தெர் இஸ் எ லாட் ஆஃப் இச்சிங், ஏ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள். இச்சிங் வந்துடும் எப்படி இருக்கும், போட்டு பிச்சு எடுத்துரும். ஸோ இவரோட தாட்டும் அப்படிதான் இருக்கும். ஒரு பிரச்சனையை முடிக்காத வரையும் பரபரன்னு நிற்பாரு. அதையே தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். குத்தி பிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? ஸோ வித் எக்ஸ்ட்ரீம் டிஸ்கம்ஃபர்ட், இந்த இச்சிங்கை சால்வ் பண்ணுறவரையும் நிம்மதி இருக்காது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவரையும் நிம்மதி இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு செகண்டும் அதை இவருக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி ஒவ்வொரு செகண்டும் அவரை டார்ச்சர் பண்ணுதோ, அதே மாதிரி ஒவ்வொரு செகண்டும் இந்த கம்ப்ளைண்ட் டார்ச்சர் பண்ணுவார். பட் இட் இஸ் நாட் லைஃப் த்ரெட்டனிங், நாட் ஹோப்லெஸ். அது வந்து பெருசா லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. அக்யூட்ல வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. இது ஹோப்லெஸ், சரி பண்ணிடலாம். ஸ்கின் டாக்டர் போனால் சரி பண்ணுறாரு, ஹோமியோ டாக்டர் போனால் சரி பண்ணுறாரு. சரிங்களா? அந்த அளவுல ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இவங்கள்ட்ட இருக்காது. எப்படியும் பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம், வரட்டும், எத்தனை வருடம் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் இவங்கள்ட்ட. ஸோ டெப்த், பேஸ் அண்டு பர்செப்ஷன். அந்த பிரச்சனையோட டெப்த் எப்படி இருக்கும், ப்ராப்ளம் இஸ் சால்வபிள், எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஆப்டிமிசம், ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கும். சரிங்களா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டீல் பண்ணுவார். எஃபர்ட் இஸ் நீடட், பட் எஃபர்ட் போடணும், நான் முயற்சி பண்ணணும். பட் இஸ் வித்தின் கெப்பாசிட்டி, என்னால் முடிகிற அளவில் தான் பிரச்சனைகள் இருக்கு. புரியுதா? ஸோ அந்த அளவில் வித்தின் கெப்பாசிட்டி இருக்கும். சோரிக் மயசம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க, வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் ஐயோ மண்டை பழுக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து 2 மணி நேரம் தூங்கிடுவாங்க. புரியுதா? அப்புறம் வந்து மழை வருதா பார்ப்போம், வரலன்னா அப்புறம் சரி வெளில போயிட்டு வரலாம். இப்படிலாம் நேரம் பார்த்து போவாங்க, எனர்ஜி லெவல் பார்த்து போவாங்க. இவருக்கு எப்படி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியில் இருக்காரு. புரியுங்களா? தூங்கணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. அவர் பாட்டுக்கு அடிச்சு நகர்த்து போயிட்டே இருப்பார். பிக்சர் ஏ டீனேஜர் லேர்னிங் டு டிரைவ். பாருங்க, ஒரு 17-18 பையன் கார் ஓட்ட கத்துக்கிறாரு. எப்படி இருக்கும், 5 மணிக்கு வந்துடணும்ப்பா, டிரைவிங் இது டிரைவிங் ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க 7 மணிக்குள்ள ட்ரையல் முடிச்சிடணும். டிராஃபிக் ரோட்டில் வர்றதுக்கு முன்னால் 5 to 7, 5 மணிக்குள்ள வந்துருப்பான். நாட்டுக்கெல்லாம் போய் நிற்பார். புரியுங்களா? அதே மாதிரி வந்து டக்குன்னு அதை வந்து பிரேக் போடுறதாகட்டும், ஆக்சிலேட்டர் கொடுக்குறதாகட்டும், கிளச் அழுத்ததாகட்டும், கியர் போடுறதாகட்டும், அங்கே பார்க்குறது, ஸ்டேரிங் பண்ணுறது, எல்லாத்தையும் டக்குன்னு டீல் பண்ணி சீக்கிரம் கற்றுக்கிட்டு வந்துடுவார். 40 வயசுல ஒருத்தர் டிரைவிங் கற்றுக்க போவார முதல்ல, போதும் விடுங்க, ஏன்னா வண்டி வேணா வாடகை வச்சு போயிடலாம் அப்படிப்பாரு. ஆனால் டீனேஜருக்கு என்ன பண்ணுவார், நோ, இப்போ கற்றுக்கிட்டா அந்த வண்டி ஓட்டணும், இந்த வண்டி ஓட்டணும், அந்த வண்டி ஓட்டணும், ஆசைகள் நிறைய இருக்கும்ல, அப்போ கற்றுக்கிறது சீக்கிரம் கற்றுப்பாரு. புரியுங்களா? அந்த அளவுக்கு எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு டீனேஜர். சோரிக் மேசம் அட்டிடியூட், இஃப் ஐ மேக் த எஃபோர்ட் ஐ கேன் டூ இட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோப்பில் இருப்பார், நம்பிக்கையோடு இருப்பார். என்னால் முடியும், எனிதிங் கேன் பி டன் பை மீ, எதை வேணாலும் நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஹோப்ஃபுல் அண்ட் மஸ்ட் சர்க்கிள் டு மெயின்டைன் த பொசிஷன். அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்போதும் முயற்சி பண்ணுவார். அது வந்து காசு பண வசதியாக இருக்கலாம், ஊரில் வந்து ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் வந்து அவங்களுடைய மார்க் பொசிஷனாக இருக்கலாம், ரேங்கிங் பொசிஷனாக இருக்கலாம். சரிங்களா? ஃபேமிலியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக எடுத்து பொறுப்பாக எடுத்து வேலைகள் செய்கிறதா இருக்கலாம். சரிங்களா? எதாக இருந்தாலும் ஹோப்ஃபுல்லாக பண்ணுவார், தொடர்ச்சியாக அதை முயற்சி பண்ணுவார், வெற்றியும் அடைவார். ஸோ இதுதான் சோரிக் மேஸ்டருடைய நேச்சர். ஸோ அவங்களுடைய ஏஜ் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ். கேமு, ஸ்கேட் போர்டு, ஃபுட்பாலு, ஃபுல் எனர்ஜியோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபுல் எனர்ஜியோட அவங்க விளையாடக்கூடியது. ஃபங்க்ஷனல் பத்தாலஜிஸ், நோய் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனல் பத்தாலஜின்னு சொல்கிறாங்க. அது என்னது, இன்னொன்று ஸ்ட்ரக்சரல் பத்தாலஜி. புரியுதா? இப்போ மஞ்சக்காமால வருது, மனு சாப்பிட்டா லிவர் திரும்ப சரியாக போயிடுது. இது என்னது, ஃபங்க்ஷனல் பத்தாலஜி.
தற்காலிகமா லிவர் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணல. புரியுதா? காரணம் நீங்க வந்து வெயில் அலையுது, ஆன்சிட்டியோட இருக்கிறது, இது ஏதோ கூட இருக்கலாம். ஆனா, அந்த பத்தாலஜி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் பத்தாலஜி. புரியுங்களா? இப்ப வந்து யூரின் ப்ராப்ளம் வருது. யூரின் ப்ராப்ளம் வருது. கிரியாட்டினின் இருக்கு. யூரியா கிரியாட்டினின் இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்க்குறீங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்குறீங்க. இது வந்து பக்காவா இருக்கு. கிட்னி வந்து சைஸ் குறையல, அதோட நேச்சர் குறையல, மாறல. ஸோ அதெல்லாம் ஃபுல்லா நல்லா இருக்கு. ஆனா, யூரியா கிரியேட்டின் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்கும். அப்ப ஸ்ட்ரக்சர் மாறாம இருக்கும்போது, அதனோட ஃபங்க்ஷன்ல மட்டும் மாறும்போது, அதோட அவுட்புட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுங்களா? இதுதான் ஃபங்க்ஷனல் பத்தாலஜி. இது வந்து சோரிக் கண்டிஷன்ல இந்த மாதிரி உடம்புல வந்து ஸ்ட்ரக்சர் மாறாது. புரியுதா? இப்ப கட்டி வருது அப்படின்னா, பிம்பிள் வருது அப்படின்னா, மருந்து போட்டாலோ, இல்ல முறையா ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்கிட்டாலும் சரியா போயிரும். புரியுங்களா? அங்க வேற ஒண்ணும் வராது. வேற கேங்கரின் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, சிப்ரிட்டிக் நேச்சர்ல ஒரு புண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த இது குழி வந்தா வந்ததுதான். திரும்ப ஃபில்லப் ஆகாது. சுகர் வந்து விரல் எடுத்துட்டாங்க. என்ன ஆகும்? அவ்வளவுதான். திரும்ப குரோத் இருக்காது. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் பத்தாலஜி. இப்ப இது ஃபங்க்ஷனல் பத்தாலஜி அப்படிங்கிறது அப்படி இல்லை. உடம்பு வந்து உறுப்புகள் எதுவும் மாறுறதில்ல. அதனுடைய ஃபங்க்ஷன் மட்டும் மாறி அவுட்புட்ல வந்து கொஞ்சம் வித்தியாசம் கொடுக்கும். மனசு அப்படின்னா சரியா போயிடும். அந்த உறுப்புல எந்த பாதிப்பும் வராது. ஸோ ரெமெடிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சல்ஃபர், சோரினம், கல்கரியா கார்பு, லைக்கோபோடியம், குப்ரமெட். இதெல்லாம் இந்த மேசத்துக்குரிய இதுதான் மருந்துன்னு இல்லை, உதாரணத்துக்கு சொல்றது ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். புரியுங்களா? ஓகே. ஸோ மேசம் அப்படிங்கிறது இப்போ என்ன புரியுதா? என்னன்னு புரியுது நமக்கு? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். Coping up mechanism of the individual to face their situation. Yes. Very good. And the depth of desperation. Yes. அப்புறம் சொல்லுங்க. வேற என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? டெப்த் பேஸ் பெர்செப்ஷன், இதுக்கு தகுந்த மாதிரி மேசம் மாறும் சார். ஓகே. எப்படி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து லைஃப் ரன் பண்றதுக்கு சுச்சுவேஷன் வந்து எந்த அளவுக்கு த்ரெட்டனிங்கா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். புரியுங்களா? அது வந்து ஹோப்ஃபுல்லா இருக்கா, ஹோப்லெஸ்ஸா இருக்கா, லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கா, ஸோ இதனுடைய அளவு என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கேற்றவாறு இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத விட கோப்பிங் அப் பண்ணுறாங்க. சமாளிக்கிறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, சமாளிக்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ எந்த வயதுக்குரிய முதிர்ச்சியோடு இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இவங்க ஒரிஜினல் வயசு ஏதோ கூட இருக்கலாம், இந்த மேசங்கிறது மாறாது. புரியுங்களா? ஓகே, ரைட், குட். தொடர்ச்சி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். புதன்கிழமை வெளியூர் போக வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்துட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வந்து இன்னொரு கிளாஸ் இருக்கு. வெள்ளிக்கிழமை இன்னும் முடியாதுங்க. எவ்ரி வெள்ளிக்கிழமை வந்து இன்னொரு கிளாஸ் இருக்கு. அதனால திங்கள் புதன் மட்டும்தான், 2 நாட்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக வர முடியும். இன்னொரு கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு அகாடமி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பிரச்சனை இருக்கு. அதனால இப்போ அந்த கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துட்றேன். ஈஸியாக இருக்கும், எனக்கு டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போதும். சரிங்களா? ஓகே. இன்னும் கிளாஸுங்கிறது திங்கள் புதன் மட்டும்தான். ஓகே, ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க.